ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா ஏதாவது பேசுறாருங்களா? ஐயா இல்லைங்க ராதாகிருஷ்ணன் ஐயா, ஐயா. இல்லை பேசலைங்க ஐயா. ஐயா சிவராம் சார் அவர் ஐயா பேசு. ஐயா நீங்க பேசுங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய தினத்திலே வள்ளலாரை பற்றி கொஞ்சம் நினைவு கொள்ளுவோம். வள்ளலார் தோன்றியது, அதாவது அவதாரம்னு சொல்லுவாங்க, இல்லை பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொன்னது வருவிக்க உற்றேன்னு சொன்னாரு. அதனால எல்லாருமே வருவிக்க உற்ற நாள்னு இப்போ 5/10 அடுத்த மாதம் வர இருக்கிறது. அன்னைக்கு எல்லாருமே வருவிக்க உற்ற நாள் என்று போற்றுகிறார். அது ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. அதனால எல்லாருமே அந்த வருவிக்க உற்றேன்னு அவர் வாயாலே சொல்லிட்டதுனால எல்லாருமே அதை வருவிக்க உற்ற நாளுன்னாங்க. அவதார திருநாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவனாக அவர் பிறந்ததுனால அது அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானவர்கள் நம்ம எல்லா இடத்துலையும் வள்ளல் பெருமானை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிதான் இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களை எல்லாமே பல இடங்களிலே பல அறிஞ பெருமக்கள் நல்ல அருமையான முறையிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் விளக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம யூடியூப்ல கூட கேட்கும் பொழுது ரொம்ப அருமையாகத்தான் இருக்கிறது. அப்போ அவரு இறைவன்கிட்ட என்ன வேண்டுகிறார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்துறோம். அவர் என்ன பர்பஸுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டார் முதல்லயே, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தல். அப்போ இறைவனை வேண்டும் பொழுது அவர் சொல்றார், நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும், எய்யாத அருட்ஜோதி என் கையுறல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்தல் வேண்டும். இதுதான் அவருடைய கொள்கை, குறிக்கோள், லட்சியம். ஆக இதை தான் அவர் அடிப்படையாக எடுத்து மக்களிடத்துல எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தார். அதே தன்னை பற்றி சொல்லும் பொழுதும் சொல்றாரு, நான் எந்த விதமான தகுதியிலும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இறைவனுடைய அருளால தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார். பாட்டு வைத்தால் பாடுகின்றேன், பணி வைத்தால் பணிகின்றேன், பதியே நின்று கூட்டு வைத்தால் கூடுகின்றேன், குடை வைத்தால் குடைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வைத்தால் உண்கின்றேன், உறங்கு வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டு வைத்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்செய்தி ஏனால் ஆவதென்னு அப்படின்னு அப்போ தன்னை என்னுடைய நிலைமையும் அங்க சொல்லுகிறார். அப்போ இறைவன் கிட்ட அவர் கேட்டது தன்னுடைய நிலைமை என்ன, அப்போ நீங்க எப்படிப்பட்ட எதற்காக என்னங்க வருவிக்க விட்டீங்களோ அப்படிப்பட்ட சக்தி எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்கம் சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு அகவல்ல அருமையான சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலைமையை பெற்றுக்கொண்டு இறைவனை எவ்வாறு வேண்ட வேண்டும் என்பதற்கு ஒரு 6000 பாடல்களை நம் முன்னாடி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 6000 பாடலை நம்மால் படிக்க முடியுமான்றது கஷ்டம்தான். எல்லாராலையும் தினமும் அது அதனுடைய சுருக்கம் தான் நமக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அந்த 1596 வரிகள் அதில் எல்லாமே அடங்கி போயிடுது. அதுதான் அவர் சொல்லுவார், அந்த 1596 வரிகள் படிக்க முடியலன்னா கூட மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மந்திரம் என்பது தான் அருட்பெருஞ்சோதி. அது எல்லாருமே சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணப்படி தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 5ன்னுவாங்க. ஆ இ ஊ ஏ ஓ அப்படின்னு. மீதி எல்லாம் உயிர் எழுத்துக்கள் இல்லை. 12 உயிர் எழுத்துக்கள் அதெல்லாம் நெடியில் ஆகிடுது. ஐங்கார குறுக்கும் அவுகார குறுக்கும்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் உயிர் எழுத்துக்கள் மட்டும் 5 தான். அதை வவ்வல்ஸ்ன்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். ஆக எல்லா மொழிக்குமே உயிர் எழுத்துக்கள் 5 தான். அப்போ அந்த 5 எழுத்துக்களும் இருக்கக்கூடிய மந்திரம்
வேற எதுக்கும் இல்ல அந்த மாரி. அப்போ ஆ, உ அருட்பெருஞ்சோதி ஆ, உ ஆரம்பிக்கிறது ஆ, உ. அதுதான் 8ம் 2ம் அறிவித்தனைன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த 8, 2 8 என்பது தமிழ் எழுத்துக்கள் ஆ, உ. அப்போ அந்த வவ்வல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 5 உயிரெழுத்துக்களும் அடங்கியது அந்த 8 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்றோம். அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை. அது மகா மந்திரம். 2த்தையும் சேர்த்துட்டோம்னா. அப்படின்றத எல்லாருமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இதை உச்சரித்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டணும். வள்ளல் பெருமான் அததான் சொல்றார். நீங்க போய் எங்கேயும் காடுகளிலயோ, மலைகளிலயோ, குகைகளிலோ போய் உட்கார்ந்து சித்தர்கள் மாதிரி இருந்து நம்ம உடலை உஷ்ணத்தை ஏற்படுவதைக் காட்டிலும், இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்பொழுதும் இறை பக்தியோடு இருந்து அந்த இறைவனை சத்து விசாரம் செய்து கொண்டு அவன பக்தி மார்க்கத்திலே நம்ம இருந்தோம்னாலே, இந்த மகா மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாலே உடலானது கோடி பங்கு அதிகமான உஷ்ணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். அதனால அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நம்மால சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்போ இறைவனை பத்தி சொல்லும் பொழுதும் அவர் சொல்றார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகத்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழுந்ததாலோன்றார். அப்போ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் யார் எண்ணுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத தன்னுடைய பாடல்ல விளக்கி சொல்லுகிறார். அப்ப இறைவன் அங்கதான் இருக்கிறான். அப்ப அந்த இறைவனை நாம் காண வேண்டும். அத காண வேண்டும்ன்றதுக்கு எப்படி செய்வதுன்னு தான் நமக்கு ஞான சரியை என்ற 28 பாடல்களை கொடுத்து, அவர் கடைசி காலத்துல நம்மகிட்ட சொல்லிட்டு போனது அதுதான். தான் வணங்கி கொண்டு வந்த விளக்கை வெளியிலே வைத்து, இந்த விளக்கிலே, இந்த ஒளியிலே இறைவன் இருப்பதாக பாவித்து வணங்கிக் கொண்டு வாருங்கள். இந்த 28 பாடல்களையும் பாடி வணங்கணும் தான் அவர் கடைசியா நமக்கு சொன்னது. அதனால தான் ஞானசரிய எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதுக்கு அந்த ஞானசரிக்கு காரணமே என்னன்னா, வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு சொன்னதுதான். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பூல் நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்பின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபில் சிற்சபில் பூந்தருணம் இதுவேன்னு பாடல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 28 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 28 பாடல்களையும் நாம் தினமும் பாட வேண்டும். அதுதான் அவர் சொல்லும்பொழுது ஞான சபையில இந்த 28 பாடலும் தினமும் ஓத வேண்டும்னு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். இப்ப அங்க இருக்கிறவங்க அதை நடத்தலாம். ஞான சபையில போய் உட்கார்ந்து தினமும் அந்த ஞானசரி பாடலை பாடலாம். அப்படி நமக்கெல்லாம் சொன்ன அந்த கருத்துக்களை அவர் பல அதான் பாடல்கள்ல எவ்வளவாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர் தான் எப்படி பெற்ற, எப்படி வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படிலாம் கூட பாடல்ல சொல்றார். இறைவன் கிட்ட போய் வேண்டும் பொழுது, அப்ப இறைவன் கிட்ட நான் பணத்து ஆசைலாம் இல்லை. பணம், பொன் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த ஆசையுமே கிடையாது. நாம எவ்வாறு வாழ்ந்தோம் அப்படின்றதெல்லாம் பாடல்கள் மூலமாக பல பாடல்கள் சொல்றார். அதே நேரத்துல இறைவன் கிட்டவும், மக்கள் கிட்டவும் சொல்லும் பொழுதும் சொல்றார். நான் தவம் இருந்து இந்த அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த தவம் இருக்கக்கூடிய நிலை என்பது தான் நாம் எல்லாரும் அவர் என்னென்ன செய்தார், எப்படி செய்தார் அப்படின்றத அவர் சொல்லுகின்றார். அப்ப தவத்தின் மூலியமாக பெற்றது. அப்ப அந்த ஞானம் பெறுவதற்கு உண்டான வழிவகைகள் அவர் எவ்வாறு அதை எடுத்துக்கினாரு அப்படின்னு. அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றது தான் அவர் கடைபிடித்தார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தோமானால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நல்லா சொல்லுவார். அதுதான் சாகா கல்வி. அது அவர் அகவல்ல கூட சொல்லுவார். சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகாவரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொழியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் ஊறு ஆக்கியான் உண்ணியபடியெல்லாம் சீரூர
செய்துயர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை அருளிலை ஏற்றினை அருளறி ஒளித்தனை அருட்பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா ஏல் எனக் கழித்தனை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த சாகா வரத்தையும் சாகா கல்வியை நாம பெறணும். அதை இறைவன் கிட்ட சொல்லும் பொழுது, நான் செய்த புண்ணியம் என் உரைக்கேன் பொது நன்னியதோர் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாகி நின்று ஓங்குகின்றேன் தேன் செய்த தெள்ளமுது உண்டேன் கண்டேன் மெய்த்திரு நிலையே அப்படின்னு. அப்போ அந்த அமுதத்தை பெறக்கூடிய நிலைமையில நாம் செய்யணும். அப்போ உடலை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த முப்பெரும் உடலாக மாற்றப்பட வேண்டும். பிரணவதேகமாக மாற்றக்கூடியது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு போகிற அந்த பக்குவம் அப்போ அந்த உணவின் அடிப்படையில் வைக்கிறாரு. எவ்வாறு உணவு உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும், காய்கறியிலேருந்து நாம் சாப்பிடக்கூடியது. பிறகு உண்ணாமல் இருந்து இந்த உடலை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்படிலாம் இருந்தோமானால் நாம் இறைவனை காணலாம் அப்படின்றது. கண்டேன் அருட்பெருஞ்சோதியை கண்களில் கண்டுகளி கொண்டேன் சிவானந்த கூத்தாடி கொண்டிட குவளையத்தே தொண்டே திரு அம்பலந்தனங்காக்கி சுக அமுதம் உண்டேன் உயிர் தழைத்து ஓங்குகின்றேன் உள் உவப்புறம். அதாவது எவ்வாறு பெற்றேன், அப்போ அந்த அமுதம் நம்ம இடத்துல சுரக்கணும். வேற எதுவும் நாம் சாப்பிடக்கூடாது. அமுதத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய நிலையை. அப்போ அவர் பெற்றது தான் மகிழ்ச்சியாக எல்லார்கிட்டும் சொல்றார். தான் பெற்ற அந்த களிப்பு எல்லோருக்கிட்டும் தெரியணும் அப்படின்னு முரசு கொட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்துகின்றார் அவர். அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு மறுசார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசுன்னு சொல்லுவார். அப்போ முரசு கொட்டி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ அதை பெற வேண்டுமானால் அவர் சொன்ன அந்த ஒழுக்க வகைகளை பின்பற்ற வேண்டும். அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றினோமானால் நாம் அதை காணலாம், இறைவனை காணலாம் என்பதுதான். அதை இறைவன் கண்டதெல்லாம் அவர் சொல்லக்கூடியது. அப்போ அவ்வாறாக நாம் பெற்றோமானால் அதனால என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் சொல்றார். காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோலாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் இழியாத விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. அப்போ நமக்கு அழியாத உடம்பை பெறக்கூடிய நிலைமையை நாம் பெறலாம். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி அமுதத்தை உண்ண வேண்டும். அமுதத்தை உண்டோமானால் இறைவனை காணலாம். ஜோதி மயமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனை பெறலாம். அதே அவர்கிட்ட சொல்லும் பொழுது கூட சொல்றாரு, யார் என்ன மாதிரி தவம் புரிந்தாங்கன்னு கேட்கிறார் அவரே. பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம் எத்தே அடியேன் செய்த தவம் யாரோ புரிந்தார் என் அமுதம் சுற்றே உலகில் நீவிர் எல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றே அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த இன்னொன்று கூட அவரு நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நன் அருளால் நானே அருள் சக்தி நான் அடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. இது கூட சிலர் சொல்லுவாங்க, அவர் தற்பெருமையை சொல்லிட்டாரே நான்னு சொல்லக்கூடிய இதுன்னு. ஏன்னா பிறருக்கு புரியறதுக்காக நான் அப்படின்றத சொன்னார். அதனால அது அவர் அது ஒரு பேதமாக எடுக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த தற்பெருமை வரும் இல்லையா, அந்த மாதிரி வள்ளலாருக்கும் தற்பெருமை வந்துருச்சா, நான் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஆனா அப்படி இல்லை, நான் செய்தேன் நீங்களும் சேர வேண்டும் என்பது. ஆனா இறைவன்கிட்ட சொல்றாரு, நான் மட்டும் பெற்றது இல்லை எல்லோருக்கும் கிடைக்கணும்னு தானே கேட்கிறார். இறைவன் அவர்கிட்ட கேட்கும் பொழுது இவர் சொல்றார், எனக்கு மட்டும் கிடைக்க தேவையில்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இப்படிப்பட்ட நிலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றார். அதனால அப்படிப்பட்ட தன் சுயநலம் இல்லாமல் பிறர் நலனில் இருக்க வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் தான் எடுத்து கூறி இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட நிகழ்வுல அவரு சொல்லிக்கொண்டே போலாம். நெறைய அவருடைய பாடல்களும், அவருடைய கருத்துக்களும். ஆக மற்றவர்களுடைய எண்ணத்தையும் வெளிக்கொணரக்கூடிய வகையிலே வள்ளலாரினுடைய பெருமைகளை நாம் பரப்புவோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஐயா ரொம்ப சிறப்பான கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. அம்மா, உங்களுக்கு ஐயாவோட கருத்துக்கள் எப்படிமா இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஆனா ரொம்ப ஈஸியா திருமூலர்ல யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னு ஒரு பாட்டு சொல்றாங்களே, அது மாதிரி ரொம்ப ஈஸியா முடிகிற மாதிரி அவர் சொல்றார் திருமூலர். அவருடைய கருத்து தானே இவரும் எடுத்துன்னு இருக்கிறாரு. இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாரேன்னு நினைக்க வேண்டியதா இருக்குது. ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா. ஐயா ஐயா மிக சிறப்பா சொன்னாருங்க ஐயா. இந்த இரவாத வரம் பெற்ற வள்ளல் பெருமான் நம்ம ஞானேஸ்வரி ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக நல்லா சொல்லியிருக்காங்க ஐயா. இரவா வரமளித்து என்னை மேலேற்றிய சாவா நிலை தந்தனம் இனி பிறவா நெறி என கழித்தருளிய சாக வரத்தை தந்து எல்லா வள்ளற்பெருமான் கண்டு நம்மையும் அதை பெற நம்மை அந்த ஒழுக்க முறையில இருந்தா பெறலாம். ஐயா அவர்கள் நல்ல சிறப்பா அகவல்ல இருந்து மற்ற பாடல் வந்து எடுத்துருக்காரு. ஐயா அவர்களுக்கு நன்றி. மறுபடியும் கேட்போம் ஐயா. ஐயா இவரு சிவராமன் ஐயா வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். அதுக்கான பதில இன்னைக்கு ஐயா சொன்னாரு. அது வந்து எனக்கு ஒரு சில நாளா யார்கிட்டயாவது அந்த பதில் வருமா அப்படின்றத நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு மேல எல்லாரையும் கேக்குறேன். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷமா இன்னமும் கேக்குறேன். யாரும் அதுக்கு சரியான பதில் சொல்லல. ஐயாவோட இன்றைய கருத்துல அதுக்கான பதில் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிட்டாங்க. சாரி, வள்ளலார் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்த யாருமே அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையவில்லை. யாராவது அடைஞ்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அந்த கேள்வியை நானும் மத்தவங்க கிட்ட கேட்டேன், எல்லார்கிட்டையும் கேட்டேன். அதாவது இப்ப சமீபத்துல இறந்து போன நம்ம கதிர்வேல் ஐயாவுக்கிட்டையும் கேட்டேன். இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்லிக்கிறவங்க கிட்டையும் நான் கேட்டேன். சரியான பதில் சொல்லவே இல்லை. மழுப்பனான பதில்கள் தான் வந்தது. ஐயா இப்ப சொன்ன கருத்தாக்கத்துல அதற்கான பதில் இருக்கு. அந்த பதில்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது நான் இப்ப கேட்ட கேள்வி ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? 3 பேருமே சொல்லுங்க. ஐயா சிவராமன் ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னீங்க, ஆனா பதில வந்து உங்களோட கருத்துல நீங்க சொன்னீங்க. யானடையும் சுகத்தினை எல்லாரும் அடையணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, கரெக்ட் தான்மா. நீங்க நெருங்கி வரீங்க பாயிண்ட்டுக்கு நெருங்கி வரீங்க. இருங்க, நாம ராதாகிருஷ்ணன் ஐயா கேட்போம். ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் ஐயா சொன்னாரு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஐயா சரியா எல்லாரும் பெற வேணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான், அதுவும் நெருக்கமான பதில் தான். நீங்க சொன்ன பதிலும் நெருக்கமான பதில் தான். ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க ஐயா, யார் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. யார் அடைய போறாங்க, நான் அடைய போறேன் அப்படிங்கறதுதான் ஐயாவோட இப்ப சொன்ன கருத்தாக்கத்துல அதுதான் வருது. மத்தவங்களை பத்தி மத்தவங்க அடைஞ்சாங்களா அடையலையா அதெல்லாம் தெரியாது. மரணமில்லா பெருவாழ்வை அடைய போவது யாருன்னா நான். அதாவது இப்ப யாரு ஐயா பேசுனதுல அவரு அடைய போறாரு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல நான் அப்படிங்கிறதுல நான் என்ற இடத்தில் தான் அமர்ந்து அப்படின்னு ஒரு இடத்துல பாடுறாரு ஐயா. வள்ளலார் வந்து என்ன சொல்றாரு, நான் இருக்கும் இடத்தில் தான் அமர்ந்து கொண்டு அப்படின்ற போது அப்ப வந்து நான்கிற இது போயிடுது அந்த இடத்துல. நான் யார சொல்றாரு அப்படின்னா, அவரை சொல்றாரு, நாம நம்மள சொல்றோம்.
நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களை சொல்றீங்க, சிவராமன் ஐயா அங்க சொல்றாரு. நான் நான் அடைந்தேன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, அடையறதுக்கு முன்னாலேயே நான் அடைஞ்சதா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதை நீ அடைவித்தாய் அப்படின்றாரு. ஒரு ஒரு பாடல்ல, நம்ம சமீபத்துல பாடின பாடல்ல ஞாபகம் இருக்குங்களா? நான் அடையறதுக்கு முன்னாலேயே நான் அடைஞ்சதா நினைச்சு நான் கழித்தேன் அப்படிங்கிறாரு. அததான் இப்ப நமக்கும் சொல்றாரு, நாம அடையறதுக்கு முன்னாடியே நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நமக்கும் அந்த நிலைமை கண்டிப்பா வரும். மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது வேரியஸ் பேட்டர்ன்ல இருக்கு. ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா நிகழும். அந்த நிகழ்வு கண்டிப்பா எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். யார் நம்பிக்கையோட வள்ளலார் வழியில சன்மார்க்கத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அதுக்குதான் அந்த அந்த ஒரு வார்த்தையை ஐயா சொல்லியிருக்காங்க, பயம் பூஜ்ஜியமா இருக்கணும். பயம் பூஜ்ஜியமா இருந்தது அப்படின்னா, அந்த பயம் வந்து நிறைய பயங்கள் இருக்கு. அதுல மெயினா வந்து மரண பயம். மரண பயம் வந்து நமக்கு இல்ல, பூஜ்ஜியமா இருந்தது அப்படின்னா எப்பன்னு கேட்டீங்கன்னா, எந்த வயசுலயும் 90 வயசுலயும் மரண பயம் இருக்கக்கூடாது. எந்த வயசுலயும் மரண பயம் இல்லாம நம்ம வந்து நம்ம மரணமில்லா பெருவாழ்வை அடைய போறோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நம்ம முன்னேறிக்கிட்டு இருந்தோம்னா நாம மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விடுவோம். அதுதான் வந்து அதற்கான பதில். யாரும் சொல்லல. இப்ப ஐயா வந்து அத வரிசையா நம்ம ரெக்கார்ட் பண்ணதை நான் நாளைக்கு போடுறேன், கேட்டு பாருங்க. ஐயாவோட பதில் வந்து அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வாயால நமக்கு பதில் கிடைக்குது. கரெக்ட் தானே ஐயா? சிவராமன் ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல, கரெக்ட் தான். அது 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 யாரு அப்படின்னு கேட்டா யாரோ ஒருத்தர் இல்ல, நாம தான். நீங்க தான், நான் தான், அம்மா மகேஸ்வரி அம்மா தான், ராதாகிருஷ்ணன் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நான் அடைந்தேன் அப்படின்றாங்களோ அவங்கெல்லாம் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு அவரு கொடுக்குற உபாயம் என்ன அப்படின்னா, பயம் பூஜ்ஜியமா இருக்கணும், அவ்வளவுதான். பயம் பூஜ்ஜியமா, அது சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்களை சொல்றாரு. முக்கியமானது வந்து பயம் வந்து மரண பயம் நாம தவிர்த்தோம் அப்படின்னம்னா அது ஒன்னே போதும். தூக்கம் தவிர்த்தேன்றாரு. அத பசித்திருன்ற மாதிரி பசியதான் இது இல்லாம சாப்பாடு தவிர்த்திடணும், தூக்கத்தை தவிர்க்கணும். இதெல்லாம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய நமக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வு ஈஸியா அடைஞ்சிட முடியும். அதை ஒருத்தரும் அவங்க வாயில இருந்து பதில் வரவே இல்லை. நான் முதல் கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா இந்த கேள்விதான் கேட்பேன். வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை யார் அடைந்தது அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க, நானும் கேட்கிறேன். இவங்களுக்கு பதில் என்னன்னா, இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்தும் பதில் கிடையாது. அந்த பதில் ஐயா சொன்ன இந்த இப்ப கருத்து வந்து அததான் பதில் சொல்றாரு ஐயா. அதுதான் அதனுடைய முக்கியமான கருத்து. அதனால இது இது நம்ம வந்து இந்த சத்விசார பகுதியை நான் இன்னைக்கே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்க மறுபடியும் ஒரு 4 தடவை கேட்டீங்கன்னா அதனோட உண்மை தெரியும். ஒரு கருத்தை வந்து இப்ப ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சீரியலோ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல கதையோட கருத்து வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி அந்த கருத்தை எடுத்து சொல்லுவாங்க. அந்த கருத்தை நம்ம வந்து பலவிதமான ஆங்கிள் நம்ம அதை பார்த்த ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கறதுக்கும் 10 தடவை பார்க்கறதுக்கும் பலவிதமான உண்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த படத்துல இது இப்படி ஏன் எடுத்திருக்காங்க, இந்த கருத்தை ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, இது தவிர்த்திட வேண்டியதா அப்படின்னு ஒரு விஷயமும் நாம வந்து அலசி ஆராயும் போது நாம அதை வந்து யாரு எந்த மாதிரி அந்த படத்துல இது நடந்ததான்னு கேட்டா அது நடந்ததுன்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். அது மாதிரி இப்ப இன்னைக்கு ஐயா பேசின பேச்ச ஒரு 4 தடவை கேட்டு பாருங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. ரொம்ப அருமையான ஸ்பீச் ஐயாவோட ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்தது. அது வந்து நாயகன் தன் நம்புமினோ நமரங்கால் நற்றருணும், அதாவது
ஒரு பாடல் வருமே நம்ம இதுல, அதாவது நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு நீர் பிறரோ யானோ இதுவே அது அதுதான் ஏன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் பொருட்டே அந்த அப்படின்னு. பாடலோட முழு இது வந்து ஐயாவோட ஸ்பீச்ல இருக்கு. அதுதான் நீங்க இவரு ராதாகிருஷ்ணன் ஐயாவும் அந்த கடைசி வரியை தான் சொன்னீங்க, மகேஸ்வரி அம்மாவும் அந்த கடைசி வரியை தான் சொன்னீங்க. இப்ப ஐயா சொன்னது வந்து வள்ளலாரே நமக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த கருத்தை நமக்கு வந்து யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா ஐயாவோட உள்ளத்துல இருந்து இயக்குனது யாருன்னா வள்ளலார் தான். அதனால ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு, ரொம்ப 20 நிமிஷம் ஸ்பீச்சா இருந்தாலும் ரொம்ப அருமையான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம இதோட இந்த சன்மார்க்க சத்விசாரத்தை முடிச்சுப்போம். மீண்டும் பிறக்கவும் ஆசை இல்லை, உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை இல்லை, விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை, துறக்கவும் ஆசை இல்லை, துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லை ஏன்வார். அதான் நல்ல ஒரு இது. ஒரு நேத்து முந்தா நாள் ஒரு அண்ணாதுரைன்னு ஒருத்தர் சிறப்பு பேச்சு பேசினாரு. இதுல ஒரு யூடியூப்ல பார்த்தேன். நல்ல அருமையான ஒரு டாக்டர் அண்ணாதுரைன்னு, அருமையான தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் பத்தி பேசினாரு. ஆனா அவர் பேசும்பொழுது ஒரு கருத்து சொன்னாரு. அதாவது அவரு காலையில சாப்பிட்றது இல்லையா, மதியம் சாப்பிட்றது இல்லை, நைட்டு மட்டும் தான் சாப்பிட்றேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வள்ளலாருடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்குது. நான் எங்க போனாலும் மழை பெய்யும். நான் என்னுடைய காலடி பட்டு அந்த இடத்துல மழை பெய்யும். நான் நில்லுன்னா நிறுத்தக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அவருடைய இது 2 பாயிண்ட்டும் எனக்கு ஒரு விசித்திரமா இருந்தது. அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இந்த யூடியூப்ல ஐயா வள்ளலார் புஸ்தகம் 10 பகுதியா பிரிச்சு உரைநடை எழுதியிருக்கிறாங்க, விளக்க உரைங்க பாடல்களுக்கு. அதை வெளியிட்டாங்க. பேசியிருக்காரு, ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதை நான் பார்த்தேன், யூடியூப்ல கேட்டேன் அவரோட ஸ்பீச். அண்ணாதுரைன்னு ஒருத்தர், அவரு டாக்டர், ஏதோ சித்தா டாக்டரோ இன்னொருத்தர், நல்லா 5 வருஷமா பேசிங்கிறேன் அப்படின்னாரு. அருமையான பேச்சு. ஆனா இந்த 2 கருத்துக்கள் தான் எனக்கு ஒரு இதுவா இருந்தது. ஐயா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஐயா, அது மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையா இருக்கா என்றது தெரியாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்லி இழுத்து ஏமாந்து போயிருவாங்க அப்படிங்கிறாரு. அதாவது நமக்கு ஒரு சக்தி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நாம அதை நம்ம சொன்னோம்னா அதுக்கு மேல ஏற முடியாது அப்படிங்கிறார். சாதாரணமா நான் பேசுறதெல்லாம் நடக்கும், நான் சொல்றதெல்லாம் நான் சொல்றேன் உனக்கு கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இது வந்து அந்த செயல் நடக்காது. நமக்கு அந்த சித்தி இருந்தாலும் கிடைச்சாலும் அதை வந்து செயல்படாது அப்படிங்கிற. பல்லிழித்து ஏமாந்து போவீர்கள்ன்றார். ஒரு சித்து எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அகங்கரிச்சிங்கன்னாக்கா பல்லிழித்து ஏமாந்து போவீர்கள். எல்லாத்தையும் வள்ளலார் வந்து போட்டு போட்டு உடைக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும், எல்லா இடத்துலயும் இதை உடைக்கிறார். எனக்கு என்னன்னா, அப்படி ஒரு சக்தி அவருக்கு கிடைச்சிருதுன்னா ரொம்ப நல்லதாச்சுன்ற. மழை அவர் போய் காலடி வைக்கிறாருன்னா அங்க மழை பெய்யுது, நில்லுன்னா நிக்கிற அளவுக்கு சக்தி இவருக்கு இருக்குதுன்னா அப்ப நாட்டுல எவ்வளவு நல்லது செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்தது. அத சொல்லக்கூடாதுயா. உண்மையிலே அது மாதிரி கிடைச்சிருந்தது அப்படின்னா, இப்ப வள்ளலாரே வந்து அவரை தேடி நிறைய பேர் நீங்க நிறைய சித்துக்கள் செய்றீங்க அப்படின்னு நிறைய அவரை தேடும் போதுதான் அவர் ஒதுங்கி போறார். அவரு வந்து அந்த ரசவாதம் அவர்கிட்ட செய்யறதுக்கான டெக்னிக்ஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கறதுனால நிறைய பேர் அவரை போய் தேடி எனக்கு ரசவாதத்தை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்ட்டு அவரை ஃபாலோயர்ஸ், அப்பதான் நான் அதுக்காக தான் ஃபாலோயர்ஸா வராங்க அப்படின்னு அவங்கள தெரியும் போது அவங்கள தவிர்த்துட்டு அவர் ஒதுங்கி போறார். சொல்லுங்கம்மா. அது அப்படிதான் அவர்கிட்ட அதனாலதான் அவரு இப்போ மறைஞ்சதே. இல்லாட்டி அவரு அந்த வயசுக்கு சின்ன வயசுதான் அவருக்கு இருந்திருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நாள் நல்லாதான் இருந்திருக்கும். இப்பயும் இருக்குது. அப்பா அம்மா இருந்துதாம்மா இருக்காரு அவரு. அவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வை
மரணமில்லா பெருவாழ்வை அதாவது இறை அவர் வந்து அவருடைய பணி முடிஞ்சிருச்சுமா. அவர் நமக்கு பிரணவ தேகமும் இருக்கணும் இல்லைங்களா அவரு ஐயா? நமக்கு அவரு நமக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டார். ஆமா. எல்லா விதமான ரகசியங்கள் சித்துக்கள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டதுனாலதான் அவரைய காப்பாத்திக்கிறதுக்கு தேட வேண்டியதாயிடுச்சு. அவரு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அடையறதுக்கே அம்மா 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 அது அவர அவர் அம்மா அவரை வந்து நீங்க அவரை வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு நேர் எதிர நம்ம போய் நின்னு நின்னு அவர் வந்து அவரோட உடைய கலைஞ்சாருன்னா, அவர் மேல இருக்கிற தலையில இருக்கிற முக்காட அவுத்தாருன்னா, நாம பொசுங்கி போயிருவோம். அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது கற்பனையா ஒரு சிலர் பேசுற பேச்சு அது. அத நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். அவர் வந்து நமக்கு குடுக்க வேண்டியது எல்லாத்தையும் குடுத்துட்டாரு, குடுத்துக்கிட்டு இருக்காரு, குடுப்பாரு. ஆமா. இப்பயும் நீங்க நம்புனீங்கன்னா, உங்களுக்கு அவருடைய இப்ப ஒரு ஜோதிமுத்து ஐயா ஒரு இது போட்டிருந்தார் இல்லைங்களா? எங்கெங்கிருந்து உயிர் ஏது ஏது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதின்னு இருக்குல்ல. நாம வந்து இறைவனை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து நம்மள வந்து சரண்டர் ஆக்கிட்டு சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் எல்லா சித்துக்களையும் கொடுப்பார். சித்துக்கள் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, அருள் அருள் அடைஞ்சிட்டீங்க, ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே அப்படின்றார்ல ஃபர்ஸ்ட் பாடல் 6ஆம் திருமுறையில. முதல் பாடம். ஆமா. அது வந்து எல்லா சித்துக்களும் நமக்கு நமக்கு கிடைக்கும். எல்லா சித்துக்களும் கிடைக்கும். அதனால நான் போயிட்டு எனக்கு வந்து மழை பெய்யுனா பெய்யும், நில்லுனா நிக்கும், நான் சொல்றது கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான முயற்சிகளை மேல மேல எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர, நாம வந்து அகங்கரிக்க கூடாது. நான் எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அகங்கரிச்சோம் அப்படின்னம்னா, பல்லிழித்து ஏமாந்து போவீர்கள் அப்படிங்கிறார். இது ஒரு மாயாஜாலம் அப்படின்றார். அது வந்து ஒரு மாயாஜாலமே தவிர மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. இப்போ அன்னதானம் இதெல்லாம் செய்யறாங்களா, அதெல்லாம் கூட ஒரு மாயாஜாலம் தான். ஏன்னா தானம் தானே செய்யறாங்க. அதனால அம்மா அம்மா நீங்க வந்து அன்னதானம் செய்யறது எதுக்கு அப்படின்னா, அதாவது ஒருத்தரோட பசி ஆற்றுறது எதுக்கு அப்படின்னா, ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து ஆன்ம லாபம் அடையறதுக்கும், ஆன்ம நெகிழ்ச்சி அடையறதுக்கும், சுத்த சுத்த இது இருக்கு இல்லைங்களா? அது என்னது? இப்ப சொன்னாரு ஐயா, அது எனக்கு டப்புன்னு மறந்து போயிடுது. சுத்த உஷ்ணம் அடையறதுக்கு தான் நீங்க வந்து இத நீங்க ஜீவகாருண்யத்தை பண்ணணும். அது மாயாஜாலம்னு அதை சொல்லலம்மா. மாயாஜாலம்ன்றது எதுன்னா, கண்கட்டு வித்தை தான் மாயாஜாலம். அதாவது இது பெருமைக்காக தானே, பெருமைக்காக மேஜிக் செய்யறாங்க சார். இல்லம்மா. அது பெருமைக்காக பண்ணாலும் அது ஜீவகாருண்யம் தான். அதுல எந்த விதத்திலயும் வந்து இது கிடைக்காது. அவங்க பெருமைக்காக பண்ணாலும் அதுக்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சரி. சரி. இது மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து, எனக்கு இந்த சித்து கிடைச்சிருச்சு, நான் அதை செய்யறேன் பாருங்க அப்படின்னு வாயில இருந்து இதை எடுக்கிறது, லிங்கத்தை எடுக்கிறது, விபூதி எடுக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் மாயாஜாலம். மேஜிக் அப்படிங்கிறார். யாரெல்லாம் அகங்கரிக்கிறாங்களோ அதெல்லாம் மாயாஜாலங்கள். அதெல்லாம் அவங்கெல்லாம் நமக்கு நமக்கு வந்து ஒரு அவங்க சித்தர்கள் நிலையிலும் வரமாட்டாங்க, முத்தர்கள் நிலையிலும் வரமாட்டாங்க, சத்தர்கள் நிலையிலும் வரமாட்டாங்க. அவங்க ஒரு அந்த அந்த அதோட அவங்களோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஏற மாட்டாங்க, படி ஏற மாட்டாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு கைகூடாதுன்றார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா,
அந்த நிலையும் அவங்களுக்கு அவங்களோட விட்டு போயிரும் அப்படிங்கிறார். எல்லாமே உரைநடை பகுதியில ஐயா கொடுத்திருக்காங்க. சகலமும் உரைநடை பகுதியில இந்த மாதிரி அகங்கரிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆகும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நம்ம வேற எங்கெங்கயோ போயிட்டோம். நம்ம உங்களுடைய கருத்து இன்னைக்கு ரொம்ப அருமையான கருத்து. அப்படியே ஆண்டவரே வந்து ஒரு சில சமயத்துல நமக்கு விடை கொடுக்கக்கூடிய சத்விசாரம்யா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா ஜோதி பாடல் பாடுங்கம்மா, நம்ம முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். ஞான ஜோதி வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுலது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஏக தருணம் இதுவாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிங்க ஐயா.